ஈரோடு ஏபிடி சாலையில் நிறுத்தப்பட்டிருந்த டாடா ஏஸ் வாகனத்தில் 40 வயது மதிக்கத்தக்க ஒருவர் இரத்த காயங்களுடன் சடலமாக கிடந்தது அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ரஞ்சித். அவரிடம் பேசலாம். வணக்கம் ரஞ்சித். உயிரிழந்திருக்கக்கூடிய நபர் யார், எந்த பகுதியை சேர்ந்தவர் என்பது தொடர்பான விவரம் கிடைத்திருக்கிறதா? சரிதா, வணக்கம். ஈரோடு வஉசி பூங்கா அருகே உள்ள நடைபயிற்சி செய்யும் பகுதிக்கு அருகே நேதாஜி தினசரி காய்கறிகள் சந்தையானது செயல்பட்டு வருகிறது. இந்த காய்கறி சந்தைக்கு சத்தியமங்கலம் அடுத்து இருக்கக்கூடிய தாளவாடி மலைப்பகுதியிலிருந்து கர்நாடக பதிவெண் கொண்ட டாடா ஏஸ் வாகனத்தில் தக்காளி லோடு இன்று வந்திருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இன்று காலை அதிகாலையில அவ்வழியாக நடைபயிற்சி மேற்கொண்டிருந்த பொதுமக்கள் அந்த பகுதியில் துர்நாற்றம் வீசுவதை அறிந்து டாடா ஏஸ் வாகனத்தில் எட்டி பார்த்திருக்கிறார்கள். அப்போது அந்த டாடா ஏஸ் வாகனத்தில் பின்பகுதியில் ரத்த வெள்ளத்தில் ஒரு 50 வயது மதிக்கத்தக்க நபர் ஒருவர் ரத்த வெள்ளத்தில் மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்திருக்கிறார். இது தொடர்ந்து காவல்துறையினருக்கு அங்கிருந்த பொதுமக்கள் அளித்த தகவலின் பேர்ல சம்பவ இடத்துக்கு வந்த இந்த நகர காவல் துணை கண்காணிப்பாளர் முத்துக்குமாரன் தலைமையிலான காவல்துறையினர் உயிரிழந்து கிடந்த நபர் யார், இது கொலையா அல்லது தற்கொலையா எனவும் இந்த பிரேதத்தை கைப்பற்றி விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். சம்பவ இடத்தில் காவல்துறையினரின் மோப்பனாய் பிரிவு மற்றும் தடயவியல் துறையினர் சம்பவ இடத்தில் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறதோடு கைப்பற்றப்பட்ட பிரேதத்தை உடற்கூறு ஆய்வுக்காக பெருந்துறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கும் பணியில் தற்போது ஈடுபட்டிருக்கிறார்கள். மர்மமான முறையில் உயிரிழந்த நபர் யார், அவரது பின்னணி என்ன, எந்த ஊரை சேர்ந்தவர் என்பது தெரியாததால் காவல்துறையினர் அந்த சம்பவ இடத்தில் தொடர்ந்து விசாரணையானது மேற்கொண்டு வருகின்றனர். ஈரோட்டில் அதிகாலையிலேயே பரபரப்பாக காணப்படக்கூடிய இந்த வஉசி பூங்கா நடைபயிற்சி செல்லும் இடம், அதே போன்று நேதாஜி காய்கறி சந்தை, அதே போன்று ஏபிடி சாலை குடியிருப்பு உள்ள பகுதிகளில் இந்த மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்த சம்பவம் ஈரோட்டில் ஒரு பரபரப்பானது ஏற்பட்டிருக்கிறது. சரிதா, விவரங்களுக்கு நன்றி ரஞ்சித். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.